Hi friends, welcome to the channel. இந்த வீடியோ நம்ம வந்துட்டு ஜாக் ரயான் கோஸ்ட் வர படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கதையை பற்றி பார்த்தலாம். ஜாக் அப்படின்ற ஒருத்தர் வந்து சிஐயில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வேலை பிடிக்காமல் இப்போ நார்மலாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப வருஷம் கழித்து அவருடைய சீஃப் டைரக்டரை வந்து அவர் பார்க்க வராரு. அவர் பேர் ஜேம்ஸ் கிரீக்கு. இப்போ ஜேம்ஸ் கிரீக்கு வந்து ஜாக்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும், நீ ஆஃபீஸ் விஷயமாக துபாய்க்கு போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ துபாயில் ஒரு ஆளை பார்க்கணும், அவர் பேர் நைஜல், அவரை பார்த்து எனக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கிரீக்கு வந்து ஜாக்கை போட்டு ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருக்காரு. வேறு வழியே இல்லாமல் ஜாக்குமே சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ ஜாக்கு கூட சிஐலேருந்து ஒரு ஆளை வந்து அனுப்பி விட்றாங்க. அவங்க 2 பேரும் துபாய்க்கு போகிறாங்க. துபாயில் கிரீக் சொன்ன அந்த ஆள் வராரு. அவர் பேர் நைஜல். நைஜலும் கிரீக்கும் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் ஒன்றா வேலை செஞ்சவங்க. இப்போ நைஜல் அப்படின்ற ஒரு ஆள் வந்துட்டு துபாயில் தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா க்ரௌன் அப்படின்ற வில்லன் வந்துட்டு இவர் எப்போ வேணால் கொல்லலான்ற ஒரு அச்சம் இருக்குது. ஜாக்கும் நைஜலும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அப்போ நைஜல் வந்து ஜாக்கை பார்த்து நிறைய கேள்வி கேட்பாரு. உன்னை யார் இங்கே அனுப்புனா, நீங்கள் வந்துடக்கூடாது, உனக்கு பதில் கிரீக்கு தான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஜல் நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஜாக் சொல்கிறார், எனக்கு எதுவுமே தெரியாது, கிரீக்கு தான் இங்கே அனுப்புனாரு, உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னார். அப்போ நைஜல் சொல்லுவார், என்கிட்ட எந்த பொருளுமே கிடையாது, கிரீக் இங்கே வந்திருந்தான் அப்படின்னா நான் அவங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நைஜல் சொல்லுவார். நைஜலும் ஜாக்கும் பேசிட்டு இருக்கும் போது க்ரௌனோட ஆள் வந்து நைஜலை கொண்டுடுவாங்க. இப்போ ஜாக்கு வந்து அந்த ஆள் தேடி ஓடிட்டே இருப்பான். அது சேசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்போ MI6லேருந்து ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஜாக்கை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஜாக்கு வந்து சிஐயில் வேலை செஞ்சவர், இவங்க வந்துட்டு MI6 வந்திருக்காங்க. இது ரெண்டுமே அமெரிக்காவில் வேலை செய்ய ஒரு ஏஜென்ட் தான், பட் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. MI6லேருந்து வந்து அந்த பொண்ணு வந்து ஜாக் அரெஸ்ட் பண்ணி அவங்க நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. பட் ஜாக்கு எதுவுமே தெரியாது. அப்போ MI6ல் வந்து அந்த பொண்ணு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உன்னுடைய CIA டைரக்டர் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் மறைச்சிருக்காரு, அவர் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, அதில் ஒன்று தான் இந்த விஷயம், உன்னை வந்து பலிகடாக்க ட்ரை பண்ணுறாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஜாக்கு வந்து சிஐக்கு போய்ட்டு டைரக்டராக கிரீக்கை பார்த்து நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்போ கிரீக் எல்லா உரிமையும் சொல்லிடுவார். என்னென்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி 9/11 அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறமேட்டு கிரீக்கும் க்ரௌனும் நைஜலும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட்டு கீழே. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன ஆரம்பித்தாங்கன்னா ஸ்டார்லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ரூல்ஸே எதுவுமே கிடையாது. அவங்க தீவிரவாத அமைப்பு எங்கே இருந்தாலுமே போய் கொண்டுடுவாங்க. எந்த கவர்மெண்ட்டுக்கிட்டையும் அவங்க பெர்மிஷன் அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கராச்சியில் போய் ஒரு தீவிரவாத அமைப்பு அழிக்கும் போது அங்கே ஒரு தவறு நடந்து அந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற அந்த ஆப்ரேஷன் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதனால அந்த ஸ்டார்லிங்கோட ஹெட்டான கிரீக்கு, க்ரௌனு, நைஜல் இந்த 3 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. கிரீக் இப்போ சிஐஏல வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. க்ரௌன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற தடை செய்யப்பட்ட அந்த அமைப்பில் திரும்ப வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பட் கவர்மெண்ட் வந்து தடை செஞ்சுட்டாங்க. இப்போ நைஜல் வந்து துபாயில் தலைமுறை வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவர் தான் கொண்டுடுவாங்க. ஸோ சொல்லும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேது இல்லையா, அதே மாதிரி தான் படம் பார்க்கும்போது நிறைய எனக்கு சுத்தம் புரியவும் புரியல. படத்தில் வளவல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது க்ரௌன் அப்படின்ற வில்லன் வந்துட்டு ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு அமைப்பு, அதாவது தீவிரவாதிகளை கொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஸ்டார்லிங்க். அதை வந்துட்டு கிரீக் அப்படின்ற CIA டைரக்டர் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவார். ஏன்னா அந்த ஒரு ஆர்கனைசேஷனால நடந்த ஒரு விபத்துனால. பட் க்ரௌன் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்டார்லிங்க் அமைப்பு வந்து திரும்ப ஆரம்பிக்கணும், ஏன்னா எல்லாம் தீவிரம் கொன்னே தீருவேன், உலகத்தில் அமைதி நிலைநாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் கட்டுப்பாடாத அமைப்பு வந்து இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு க்ரௌன் வந்து ஆசைப்பட்டு இருப்பார். உலகத்தில் கூடிய தீவிரவாதி அழிச்சா மட்டும்தான் இந்த உலகம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற அமைப்பு வந்து திரும்ப ஆரம்பிக்க ஆசைப்பட்டுட்டே இருப்பார். அதுக்கான டேட்டா சென்டர், அதாவது டேட்டா சென்டர் அப்படின்னா அந்த ஸ்டார்லிங்க் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன ஆப்ரேஷன் அடுத்தடுத்து பண்ணணும், அதில் யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா டேட்டாவுமே துபாயில் ஒரு பில்டிங்கில் வந்து க்ரௌன் வந்து வச்சுருப்பார். ஸோ அதை எடுக்க தான் பார்த்து நைஜல் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். அதனால நைஜலை கொண்டுடுவாங்க. அந்த டேட்டாவை மொத்தமாக அழிச்சா மட்டும்தான் க்ரௌனோடைய இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்னு அமைப்பு வந்து மொத்தமாக ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு ஜாக்கும் அவங்க டீம் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வாயில் பேசி தான் இருப்பாங்க, தவிர இந்த இன்டெலிஜென்ட்டாகவும் சரி, படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் சரி எதுவுமே கிடையாது. படத்தோட மொத்த கதையும் நானே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் போல். ஏன்னா படம் பார்க்கும்போது சுத்தமாக புரியவும் போல. நீங்கள் வெகுஜான ஆடியன்ஸாக படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியவும் புரியாது நான் நினைக்கிறேன். படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போட்டில் வந்து ஃபைட் சீன் நடக்கும், அது கார் சேசிங் சீன் ஒன்று நடக்கும். படத்தில் கிளைமேக்ஸில் அந்த பில்டிங்கில் வந்து ஒரு சீன் நடக்கும். மொத்தமாக 3 ஆக்ஷன் சீன்ஸ் தான் தவிர மற்றபடி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தவிர படத்தில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸுமே கிடையாது.
மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் அளவுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 ஆக்ஷன் சீன்ஸ் தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஆக்ஷன் சீனு, ரெண்டாவது கார் சேஸ் சீன், கிளைமேக்ஸ் வந்து துப்பாக்கியில் சுட்டுகிட்டே இருப்பாங்க தவிர மற்றபடி இந்த பிளானு, அந்த வில்லன் போடக்கூடிய அந்த பிளானை வந்து இவங்க முறியடிக்கிற விஷயம், அந்த எந்த வழியாக அந்த வில்லன் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான், இந்த மாதிரி தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க தவிர படத்தில் இதை தாண்டி வர எதுவுமே கிடையாது. நான் இப்போ கதையை எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி படத்துலேயும் வந்து 2 வாட்டி கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. MI6 வந்து அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து CIA எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இந்த 2 எக்ஸ்பிளனேஷன் சீன் தவிர மற்றது எல்லாமே ஆக்ஷன்ஸாக தான் கொண்டு போவாங்க, பிளானிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு பிலோ ஆவரேஜ் படமாகவே இது அமைஞ்சு போச்சு. அமேசான் பிரைமில் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது. படத்துடைய பேர் வந்து ஜாக் ரயான் கோஸ்ட் வார். படத்தில் ஹீரோ வந்து ரொம்ப டம்மிங்க, அதாவது அவர் எந்த ஒரு முடிவும் தனியாக எடுக்க மாட்டார். அவருக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக எதுவுமே கிடையாது, சண்டை போடுற ரீதியாக அவருக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி படத்தில் வில்லன் கிரவுன் அப்படின்ற ஆள் பார்த்தீங்கன்னா தீவிரவாத அமைப்பு அழிக்கிறதுக்காக அந்த ஸ்டார்லிங் அப்படின்ற அமைப்பை வந்து திரும்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணுவார் தவிர மற்றபடி அந்த வில்லனுமே ரொம்ப டம்மியான ஆள் தான். ஹீரோவும் டம்மி, வில்லனும் டம்மி, வரக்கூடிய சைடு கேரக்டர் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடித்தா இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி போட்டு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 2-3 ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே பிளானிங் மட்டும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.